ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இன்னும் பேசிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க மாறிட்டா போதும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நாள் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இதுவே ரொம்ப அதிகம். ஏன்னா எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருந்து தானே ஆகணும், வேற வழி இல்லை. அப்படியே அம்மா மனசு மாற நினைச்சாலும் சித்தி விட மாட்டாங்க. பாட்டி சத்ததையே பெருசு பண்ணி அம்மா மனச மாற விட மாட்டாங்க. உண்மை தெரியாத வரைக்கும் தானே உங்க தாத்தா பாட்டி மேல கோவமா இருப்பாங்க. உண்மை தெரிஞ்சா எல்லாம் மாறிடும் ரேவதி. அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து நிரூபிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே அது நடக்கும். அத்தையும் மனசு மாறுவாங்க. கோயில் கும்பாபிஷேகத்தை மாமா கையில நடத்தினதும் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நீ சொல்றத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்றது ரொம்ப சந்தோஷம்தான். சீக்கிரமா அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.